உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கையை நீட்டுங்க. உன்னுடைய வயிற்றுக்குள்ள சிகண்டியா பிறக்க போற கரு இருக்கிறதுனால இச்சாதாரியால உன்னை எதுவும் பண்ண முடியலமா? சித்தர் சாமி தாடிகாரனோட நாடிய புடிச்சு பார்த்துட்டு எதுவுமே சொல்லவே இல்ல. நேத்து ராத்திரி தாடிகாரன் பெட்ரூம்ல இருந்து வெளியே படுத்துனா அப்ப அவனுக்கு என்ன ஆச்சு? அத பத்தி தாடிகாரனும் வாய திறக்கலையே. உனக்கு ஏதாவது கனவு ஞாபகம் வந்துச்சா? இல்ல சாமி. அப்படியா? சரி சரி. சாமி, நீங்க ஏன் ராணியோட நாடி பிடிச்சு பார்க்கல? ராணிக்கு இப்போ ரெட்ட நாடி ஓடுது, அதனாலதான் நான் பார்க்கல. சாமி, உங்களோட பேச்சு எனக்கு சத்தியமா புரியல. சின்ன குழந்தைங்களுக்கு நாடி துடிப்பு 80ல இருந்து 120 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரிதான் உங்களுடைய இதய துடிப்பு இருக்கு. சராசரி மனுஷனுக்கு 72 முறை இதயம் துடிக்கும். நாடி துடிப்போட அளவும் அதே சமநிலையில தான் இருக்கும். கொஞ்சம் வயசான நாடி துடிப்பு 60ல ஆரம்பிச்சு 100 வரைக்கும் இருக்கும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்கம்மா. ஆனா இங்க இந்த 3 பேரோட நாடி துடிப்பும் சராசரி மனுஷனோட நாடி துடிப்பா இல்ல. ஐயோ, என்னங்க இது? முழங்கை வரைக்கும் வந்துடுச்சு. ஏங்க, உங்களுக்கு எந்த கையிலயும் வந்துருச்சுங்க? ஐயோ கடவுளே. ஐயோ, என்ன இப்படி நடக்குதோ தெரியலையே. உங்க கையிலயும் பாருங்க. ஐயோ வளரு. ஐயோ, சித்தர் சாமி ஏற்கனவே தாத்தாக்கு கை முழுக்க நீல நிறமாகி வலியில துச்சு நிறுகிறாரு. பாட்டிக்கு முழங்கை வரைக்கும் நீல நிறத்துல மாறினே வருது. இப்போ சித்திக்கும் விரலெல்லாம் நீளமா மாற ஆரம்பிச்சுக்குதே. இச்சாதாரி யார் மேல குறி வச்சிருக்கோ அதோட சாபத்தால இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவங்க எல்லாருமே சர்வ நாசமாகி துடிதுடிச்சு சாக போறாங்க. அதுதான் எங்களுக்கு வேணும். இனி யாராலையும் அவங்களை காப்பாத்தவே முடியாது, அப்படிதானே சொல்ல வரீங்க? காப்பாத்த முடியுமா? அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அத யாரு நினைச்சாலும் செய்ய முடியாது. ஏன்னா இதுல உயிர் போற அளவுக்கு பிரச்சனை இருக்கு. சித்தர் சாமி, எங்க குடும்பத்தை காப்பாத்த நானும் தாடிகாரனும் என்ன வேணாலும் செய்வோம். அவங்கள காப்பாத்துறதுக்கான பரிகாரத்தை யாரு நினைச்சாலும் அவ்வளவு சுலபமா அந்த பரிகாரத்தை செஞ்சிட முடியாது. கடினமான காரியத்தை செஞ்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு பலமான ஆன்மா இந்த மானுட பிறவில யாருமே இல்ல. பாட்டி, 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 அம்மா, பாட்டி, பாத்து பாத்து பாட்டி. சாமி, என்னாச்சுன்னு பாருங்க. சாமி, எங்களை சுத்தி என்னதான் நடக்குது? நாங்க இம்மா தூரம் இந்த நிலைமையிலயும் உங்களை மட்டும் தான் நம்பி வந்துகிறோம். அம்மா அப்பா சொந்தம் பந்தம்னு எனக்குன்னு யாருமே கிடையாது. அப்படின்னா என்னன்னே தெரியாத இருந்த எனக்கு இந்த குடும்பம் தான் அத்தனை உறவையும் அன்பையும் காட்டுச்சு. இவங்களுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயவு செஞ்சு என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க சாமி. அம்மா, ராமன் சீதையெல்லாம் வனவாசத்துக்கு போகும்போது ராமனோட தம்பி லட்சுமணனை இலங்கேஸ்வரர் ராவணனோட பையன் இந்திரஜித்து தான் வரம் பெற்ற ஒரு அம்புனால லட்சுமணனை தாக்குனான். அம்பு பட்டு லட்சுமணன் மூச்சு பேச்சு இல்லாம இருந்தான். அதே நேரம் லட்சுமணனோட உயிரை காப்பாத்தணும்னா சஞ்சீவி மலையில இருக்கிற மூலிகை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக அனுமான் அந்த சஞ்சீவி மலையவே தூக்கிட்டு வந்தாருன்னு ராமாயணத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரிதான் இப்ப இவங்க நிலைமையும் இருக்கு. ரொம்ப பெரிய ஆபத்து இவங்க உயிரை நெருங்கி வந்துட்டு இருக்கு. இவங்களை காப்பாத்தணும்னா செங்காடுன்னு ஒரு அடர்ந்த வனம் இருக்கு. அந்த வனத்துக்குள்ள கரந்தை பூன்னு இருக்கு. அது அவ்வளவு சீக்கிரம் யார் கண்ணிலையும் படாம தெய்வாம்சம் நிறைஞ்சது. அந்த கரந்த பூவை பறிச்சுட்டு வந்து அதோட சார இவங்க 3 பேர் மேல தெளிச்சாதான் இவங்களால நிச்சயமா உயிர் பிழைக்க முடியும்.
இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அந்த பூவை கொண்டு வந்தாதான் இவங்க உயிரை நம்மளால காப்பாத்த முடியும். சாமி, இல்லனா அந்த கடவுளே நினைச்சாலும் இவங்களை காப்பாத்த முடியாது. கண்டிப்பா நீங்க சொன்ன நேரத்துக்குள்ள நானும் தாடிகாரனும் அந்த பூவை கொண்டு வந்துருவோம். என்னடா? அத நான் நடக்கவே விட மாட்டேன். என்னாச்சு? ஏன் இவ்ளோ உக்கிரமா இருக்கீங்க? யார் அழியணும்னு நினைச்சு நீங்க என்ன தேடி வந்தீங்களோ அவங்கள காப்பாத்துறதுக்கு பிடிமன் சித்தர் ஒரு புதிய வழிய சொல்லியிருக்காரு. ஐயோ, அதை எப்படியாவது செஞ்சு முடிக்க அந்த ராணியும் சித்தார்த்தும் இப்ப கிளம்புறாங்க. அத நடக்க நான் விடவே விட மாட்டேன். சித்திரக்குள்ளா, கார்ல போயிட்டு இருக்கிறவங்க அவங்க நினைச்ச இடத்துக்கு போய் சேரக்கூடாது. அவங்க எதை நினைச்சு போறாங்களோ அந்த காரியம் நடக்கவே கூடாது. என்னையும் இங்க இருக்கிற 3 பேரையும் தவிர நீ வேற யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட. அதனால அவங்களுக்கு நீ மரண பயத்தை காட்டு. அந்த செங்காடு இருக்கிற திசைக்கு கூட அவங்க போக கூடாது. அது உன்னோட பொறுப்பு. உத்தரவு குருவே. இதோ இப்பவே உங்க கட்டளைய நிறைவேற்றுற. மாமா, அந்த குள்ளம் போய் அங்க என்ன பண்ண போறான்? ஏன் மனோ? ஏற்கனவே அவங்கிட்ட வாங்கினது பத்தலையா? கொஞ்சம் அமைதியா இருடா. மனோ, அவன் அங்க போய் சித்தார்த்தையும் ராணியையும் என்ன கதி ஆக்க போறான்னு இங்கே இதுல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆமா ஆமா தமன்னா, சாமி தான் ஓமகுட்டத்துல ப்ரொஜெக்டர் வச்சிருக்காரு, படம் போட்டு காட்டுவாரு. வேகமா போ. அவன் இப்படி வண்டி ஓட்டின்னு வந்துட்டு இருக்கிறான். நெஞ்செல்லாம் பதறுதியா. முதல்ல அவனுக்கு வழியை விட்டுரு, அவன் போட்டோம். ராணி, அவனுக்கு வழிவிட்டா கூட அவன் போக மாட்டேங்கிறான். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. ராணி, நீ ரொம்ப டென்ஷனா இருக்க. முதல்ல தண்ணி குடி. நீ பத்திரமா இருந்தா வயித்துல இருக்க குழந்தைக்கு நல்லது இல்ல. கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ராணி, முதல்ல இந்த தண்ணி குடி. என்ன ராணி? பாப்பா பயப்படாத, அம்மா நான் இருக்கிறேன். கூடவே தாடிகாரனும் இருக்கிறான். நீ எதுக்கும் பயப்படாத, நம்ம சீக்கிரமா போயிருவோம்னா. ராணி, இந்த காட்டு வழியில யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க. பார்த்தா பின்னாடி ஒருத்தர் ஆர்ன் அடிச்சுட்டே வரான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.